சிவம் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து அங்கு உலக உயிர் எல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கண்ணியாகும் தவம் தரும் ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியுமன்றே. நீ சொல்கிறதெல்லாம் சரிதாயா, இதை நீ உணர்ந்து கொள்வதற்கு இன்னும் நிறைய பக்குவப்படணும். நீ சொன்ன இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு நீ இன்னும் நிறையா பக்குவப்படணும். எப்படி தெரியுமா? சிவம் சக்தி தன்னை என்றும் சிவம் சக்தி தன்னை என்றும் சிவதத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றும். சிவதத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றும். சக்தி தத்துவத்திலிருந்து நாத தத்துவம் தோன்றும். நாத தத்துவம் தோன்றும். சக்தி தான் சிவத்தை என்றும் சக்தி தான் சிவத்தை என்றும் அச்சக்தி தத்துவத்திலிருந்து சாதாக்கிய தத்துவம் தோன்றும். சரியா? முதல்ல நாதம் விந்து மேலே இருக்கிற சக்தி நாதத்தை விட்டுருங்க. ரெண்டாவது மூணாவது இருக்கா இல்லையா நாதம். நாதத்துக்கு என்ன பேர்? சிவதத்துவம்னு பேர். அடுத்தது விந்து தத்துவத்திற்கு சக்தி தத்துவம்னு பேர். இது அது பரசிவம் பராசக்தி, இது அபரசிவம் அபரசக்தி என்று நாளாக சொல்லலாம். இப்போது இந்த சிவதத்துவத்திலிருந்து விந்து தத்துவம் தோன்றும். விந்து தத்துவத்திலிருந்து சாதாக்கிய தத்துவம் தோன்றும். சாதாக்கிய தத்துவம் தோன்றும். உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிர் எல்லாம் என்றும் சிவத்திலிருந்து சக்தி தோன்றும். சக்தியிலிருந்து சதாசிவம் தோன்றும். சதாசிவ தத்துவத்தில் சிவமும் சக்தியும் கூடும். சிவமும் சக்தியும் கூடும். ஏன்? நாதம் என்பது ஞான வடிவானது, விந்து என்பது கிரியை வடிவானது, சதாசிவம் என்பது சரிசமமாக கூடி நிற்பது. ஞானம் என்பது சிவம், கிரியை என்பது சக்தி, ரெண்டும் கூடுவது சதாசிவம். சதாசிவத்திலிருந்து ஆகமங்கள் தோன்றும். உலகமெல்லாம் எதிலிருந்து தோன்றும்? சதாசிவ தத்துவத்திலிருந்து உலகம் தோன்றும். சதாசிவ தத்துவத்திலிருந்து உவந்து இருவரும் புணர்ந்து. இருவரும் யார்? பெருமானும் பெருமாட்டியும். பெருமானும் பெருமாட்டியும்னா இங்கே பெருமான் என்பது ஞான வடிவு, அம்மை என்பது கிரியை வடிவு. ரெண்டும் சரிசமமாக புணர்ந்து இருப்பது சதாசிவம். அந்த சதாசிவத்தில் ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க? புணர்கிறார்கள், கூடுகிறார்கள். கூடுவதினால அவ்விடத்து சடமும் சேதனமுமாய பிரபஞ்சமெல்லாம் தோன்றினாலும் பவன் பிரம்மச்சாரி. தலைவியோடு கூடினாலும் இவன் பிரம்மச்சாரி. இவனோடு கூடினால் அவ யாரு? கன்னி. காரணம், கூடுதல் என்பது என்னது? இங்கே உடம்பும் தலைவனும் தலைவியும் கூடுவது கிடையாது. இது கூடுதல் என்பது ஞானமும் கிரியையும் கூடுறது. இங்கே சிவமும் சக்தியும் கூடுதுன்னா ஞானமும் கிரியையும் கூடுவதை அன்று சிவமும் சக்தியும் கூடுவது அல்ல. ஏன்னா முதல்ல அது ரெண்டு பொருள் கிடையாது, பொருளே ஒன்று தான். தலைவன் தலைவி கூடுறாங்கன்னா தலைவன் வேறு, தலைவி வேறு. ரெண்டு பேரும் கூடுவதனால இவனால் அவளுக்கு இன்பம், அவனால் இவனுக்கு இன்பம். ரெண்டு பேரும் வேற வேற. அதனால் கூடுவதனால என்ன வருது? இன்பம் வருது. இப்போ நாம் பெருமானோடு கூடினால் நமக்கு இன்பம். ஏன்? அவன் வேற, நம்ம வேற. அவன் இன்பத்தை கொடுப்பவன், இன்பத்தை பெறுபவர்கள். நாம் அவனோடு கூடுவதனால நமக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. ஒரு பொருள் எப்படி கூட முடியும்? பொருளே ஒன்று தான். அந்த பொருள் தன்னோடு தானே கூடுமா? கூடாது. அப்போ எப்படி கூடுது? அதனுடைய ஒரு கூறாகிய சக்தி ஞானசக்தி என்றும், அதன் ஒரு கூறாகிய சக்தி கிரியாசக்தி என்றும், அதனுடைய ஒரு கூறாகிய சக்தி இச்சாசக்தி என்றும், சக்தி மூன்று தரப்பட்டு நிற்கும். இச்சை, கிரியை, ஞானம் என்று மூன்று தரப்பட்டு நிற்கும். கிரியை மாறாது ஒருபடித்தாய் நிற்கும். ஞானமும் கிரியையும் தொழிலால் வேறுபட்டு கூடியும் குறைந்தும் சரிசமமாகவும் நிற்கும். நிற்கின்ற போது தத்துவங்கள் தோன்றும். தத்துவங்களிலே உலகங்கள் தோன்றும். உலகங்களை உயிர்களுக்கு இடமா பெருமான் கொடுப்பான். எனவே இத்தனை நடந்தாலும் அவன் பிரம்மச்சாரி தான், அவ கன்னி தான். பவன் பிரம்மச்சாரி, பான்மொழி கன்னியாகும். இது யாருக்கு புரியும்? தவம் தரும் ஞானத்தோர்க்கு. முற்றவ விசேடத்தாள். ஏற்கனவே இதை புரியணும்னா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பல முறை பல பிறவிகளிலே தவம் செஞ்சுருக்கணும்.
தவம் செஞ்சிருந்தால் தான் தத்துவ ஞானம் கூடும். நம்ம போன வகுப்பில் சொன்னோம், தத்துவ ஞானம் என்பது இன்றியமையாத ஒன்று. நம்ம பல பேர் என்ன நினச்சிக்கிறோம், தத்துவத்தை படித்து என்னங்க புரிய போகுது, அது எதுக்கு படிக்கணும், 36 எப்போ வந்தாலும் 36 போட்டு நம்மளை போட்டு மண்டையை உடைக்கிறாங்க ஐயா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்று நாம் என்ன செய்கிறோம், தத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் தத்துவங்கள் புரியாத வழி சிவத்தின் பெருமை புரியாது. சிவத்தின் பெருமை நமக்கு புரியாது. இப்போ பார்த்தோமா இல்லைங்களா, மேலேருந்து பார்த்தா பரசிவத்தின் 1000ல் 1 கூறு, அதில் 1000ல் 1 கூறு, அதில் 1000ல் 1 கூறு, 10ல் 1 கூறு, 10ல் 1 கூறு, கோடியில் 1 கூறு. எங்கே சுத்த வித்தையே கணக்கு எட்டலை, சுத்த வித்தையே கணக்கு நமக்கு எட்டலை. நம்ம இங்கிருந்து அதுக்கு கீழே இறங்கி வந்து அனந்தர், ஸ்ரீகண்ட உருத்திரர், இவங்களையெல்லாம் வச்சு இன்னும் அது எத்தனை கோடியில் 1 கூறுன்னு பார்க்கணும். இப்போது நம்ம போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சிவபெருமானை வச்சுக்கிட்டு அவர் நம்மகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறார். கும்பிடணுமா வேண்டாமா, கும்பிடணுமா வேண்டாமா, இந்த கடவுளை கும்பிடலாமா அந்த கடவுளை கும்பிடலாமா. ஐயோ அவர் யார் தெரியுமா ஐயா, நீ இந்த திருப்பதிக்கு போய் மண்டை உடைக்கிறிய, இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஏணி வச்சா எட்டுமா. இந்த பெருமானுக்கும் ஆற்றலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கடவுளும் அதற்கு கீழே இன்னும் மாரியம்மன், காளியம்மன், முனியப்பன் என்று கீழே இருக்கக்கூடிய அதிதெய்வங்கள். அப்போது பரசிவத்தினுடைய இடம் நம் கற்பனைக்கு எட்டாதது, கற்பனைக்கு எட்டாதது. இதை விளங்கணும்னா முதல்ல தத்துவ ஞானம் விளங்காமல் நமக்கு ஒன்றுமே விளங்காது. அப்போ இதையும் பார்த்துட்டு அந்த பெருமான் தான் நாம் செய்கிற பூசைக்கு வந்து உட்காரார். நாம் செய்கிற பூசணையில் இந்த லிங்க திருமேனியில் எழுந்தருளுகிற அந்த திருமேனியினுடைய கருணை, அவனுடைய ஆற்றலை நாம் முதல்ல என்ன செஞ்சு பார்க்கணும், கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணும். அது பார்த்தாதான் எத்தனை அரியணி எளியானாய் இணையாண்டு கொண்டிறங்கி ஏன்று கொண்டாய் வித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தவைகள் அத்தனை. இது ஏன் வந்தது, தத்துவ ஞானம் புரிஞ்சதுனால அந்த சொல்லு அவருக்கு வந்துச்சு. தத்துவ ஞானம் புரியாததுனால நான் தினமும் பூசை பண்ணுறேன், இந்த சாமி எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது. இது ஏன் வருது, நம்ம முதல்ல வர பெருமான் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம பண்ணுற பூசணையின் லட்சணம் நமக்கு தெரியாது, ரெண்டும் தெரியாது. நாம் பண்ணுவதெல்லாம் ஒரு பூசையே கிடையாது. அங்கே வருகிற பெருமான் யாருங்கிற அறிவு நமக்கு இல்லை. இந்த ரெண்டு இல்லாததுனால அவனை உணர்கிற தன்மை நமக்கு வரவில்லை. இதை விளங்குவதற்கே பெரிய தவ விசேட வேணும். அந்த நிலையில் நிற்கிறதெல்லாம் வேற, நிலையில் நின்று பூசை பண்ணுறதெல்லாம் வேற. அறிவுக்கு எட்டணும் முதல்ல. பெருமானுடைய பரத்துவம் நம் அறிவுக்கு எட்டணும். அது எட்டணும்னாவே என்ன வேணும், தத்துவ ஞானம் விளங்கணும். தத்துவ ஞானம் விளங்காமல் பரசிவத்தின் இலக்கணம் நம்மால் எழுத்தளவில் கூட அறிவளவில் நிகழ வேண்டாம், ஏட்டளவுலையாவது இருக்கணுமா இல்லையா, ஏட்டளவுலையாவது விளங்கணுமா இல்லையா, அது கூட விளங்காது. அதாங்க சொல்கிறாரு, தவம் தரும் ஞானத்தோர்க்கு முர்த்தவ விசேடத்தால் முதல்வன் அருள் பெற்ற ஞானிகட்கே இத்தன்மைதான் தெரியுமென்றே சக்தியும் சிவமும் செய்யும் இச்செயல்களெல்லாம் நம்மானார் பொருட்டாக நடித்து காட்டும் நாடக மாத்திரையே அன்றி பிரிதில்லை என்பது விளங்கும் என்க. அப்போ அவன் என்ன செஞ்சாலும் அவன் யாருக்காக, நமக்காக. அந்த பரசிவம் கீழறங்கி 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 எப்படி வருகிறதுங்க, அருபரத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அவன் குருநாதனா வருகிற திருமேனியை நாம் என்ன செய்கிறோம், ஊதாசீனப்படுத்துகிறோம். காரணம், அந்த பரசிவத்தின் இலக்கணமும் நமக்கு தெரிவதில்லை, குருநாதனாக வருவது சிவம் என்பது நமக்கு தெரிவதில்லை. எனவே நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எல்லாம் ஏதோ வந்தோம் கொடுத்தாங்க வாங்கினோம் பூசை பண்ணுறோம் இல்லையா. அது வரைக்கும் நமக்கு என்னது, பரசிவத்தின் இலக்கணம் நம் அறிவுக்கு எட்டுவதில்லை. எனவே அது நாடக மாத்திரையை அன்றி பிரிதுள்ளை என்பதை விளங்கும் என்க. பொழிப்புரை பாருங்க. சக்தியும் சிவமும் செய்யும் இச்செயல்களெல்லாம் நம்மானோர் பொருட்டாக நடித்து காட்டும் நாடக மாத்திரையே அன்றி பிரிதில்லை என்பதும்
எல்லாம் என்பது உண்மை சிறப்பு என்னதுங்க, எல்லாம்னு இருக்கா இல்லையா, எல்லாம்னு ஒரு பாட்டில் இருக்கா இல்லையா, அது என்னது சிறப்பு, சிறப்பு உண்மை அதுங்க. அந்த எல்லாமே இறைவனது சிறப்பை குறிக்கக்கூடிய சொல். பந்தமும் வீடுமாய பதபதார்த்தங்கள் அல்லன் எங்கே இருக்குது, 1ஆம் சூத்திரத்தில் 64வது பாட்டில் இருக்குது. பந்தமும் வீடுமாய பதபதார்த்தங்கள் அல்லன் அந்தமும் ஆதியில்லான் அளப்பிலன் ஆதலாலே எந்தைதான் இன்னன் என்றும் இன்னதான் என்றதாகி வந்திடான் என்று சொல்ல வழக்கொடு மாற்றமில்லை. அவன் இந்த உலகத்தில் இருக்கிற பதபதார்த்தங்கள் அல்லன். பதபதார்த்தம்னு என்னது, சேதன அசேதன பிரபஞ்சம். இந்த உயிரும் அவன் இல்லை, உலகமும் அல்ல. அவன் இன்னதான் இன்னதென்று வந்திடான். அவன் இப்படி வருவான், இப்போ இன்னதன்மையன் என்று அறியவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூரானை மறக்கழுமாமே என்று சொல்கிறாரே. எலிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் திரிசுகளுக்கு உடனாய் அப்படி வரக்கூடிய பெருமான் அவன். எனவே அந்த பந்தமும் வீடுமாய பதபதார்த்தங்கள் அல்லன் என்பது முதலாக மேலை சூத்திரத்தில் விரித்து கூறியவற்றை ஈண்டு உருவகம் செய்யும் முகத்தால் தொகுத்து உணர்த்தி மேலே விரித்து கூறினார். 1வது நூற்பால என்னத்தை விரித்தாரு, பாட்டு 64 சொல்லியாச்சு. மேலை சூத்திரத்தில் விரித்து கூறினார். எதை விரித்து கூறினார், சொல்லுங்க. மேலே முதல் சூத்திரத்தை என்னதான் விரிச்சாரு, அவன் உருவம் உடையவன் உருவ திருமேனி கொண்டு வருவானா, வருவான். ஆனால் அதானா இல்லை. அருவ திருமேனி வருவானா, வருவான். அதானா இல்லை. அருவுருவ திருமேனி வருவானா, வருவான். அது மட்டும்தானா இல்லை. அவன் என்ன தருவான், உருவமாக வருவான், அருவுருவமாக வருவான், அருவமாக வருவான். இதையெல்லாம் கடந்தும் வருவான். இதையெல்லாம் கடந்து உருமேனி தரித்து கொண்டு என்றதும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம். அருவுரு ஆனபோது திருமேனி உவாயம் பெற்றோம். செப்பிய 3 நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. அவன் உருவத்தில் வந்தாலும் சரி, அருவத்தில் வந்தாலும் சரி, அருவுருவத்தில் வந்தாலும் சரி, வந்த நோக்கம் நாம் உருவத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக, நாம் உருவம் தாங்கி வரக்கூடாது என்பதற்காக நாம் ஒரு உருவத்தில் வரக்கூடாதுன்னு அவன் 3 உருவத்தில் வரான். உருவமாக வரான், அருவமாக வரான், அருவுருவமாக வரான். எல்லாம் என்னது, நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. கருணையின் வடிவு. அப்போ சிவமாக வந்தாலும் கருணை தான், சத்தியாக வந்தாலும் கருணை தான், நாதமாக வந்தாலும் கருணை தான், பிந்துவாக வந்தாலும் கருணை தான், என்னவா வந்தாலும் கருணை தான். என்னவா வந்தாலும் அவன் அருவுரு அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவமுதல் யோகபோகம் தரிப்பவன் அல்லன். அவன் உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, அருவுருவம் இல்லை. எல்லாம் என்னது, இவை தானே ஒன்றும் ஏந்திடா இயல்பினான். எல்லாத்தையும் கடந்து நிற்கிற பரசிவம், சொரூப சிவம், தடஸ்த சிவமாக வந்து எதற்காக, நம்ம மேலே இந்த மண்ணில் பிறக்கக்கூடாது, மண்ணில் பிறக்கக்கூடாது என்பதற்காக இத்தனை வடிவத்தை தாங்கி வருகிறார் என்பதை சொல்லுகிறார். இவற்றின் தன்மை தனக்கு எய்தலில்லாமை தெரித்து கூறியவர். இவற்றின் தன்மை நின்மலன் வடிவந்தாங்கி வந்தாலும் அதனால் அவன் பந்தப்படுவதில்லை. நாடக மாத்திரையினர். நாமளும் உருவம் கொள்கிறோம், அவனும் உருவம் கொள்கிறான். என்ன வேறுபாடு, நாம் அதுவாகவே ஆயாச்சு. இப்போ இந்த வடிவம் கொண்டு வந்தாச்சுன்னா நான் யார், நான் தான். இந்த வடிவம் தான் நான் இல்லை உடம்பெல்லாம் வேறங்க, நான் ஆன்மா, நான் வேற. உடம்பை இழிச்சாலும் பழிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, திட்டினாலும் கவலை இல்லை. அப்படி இருப்பேனா, இருக்க மாட்டேன். ஏன், இந்த உடம்பு தான் நான் தான் உடம்புன்னு ஆயாச்சு. ஆனால் பெருமான் அப்படி வருவதில்லை. அவன் என்னது, அதெல்லாம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவன் என்ன ஆவதில்லை, பந்திக்கப்படுவதில்லை. சரி, 168 பாருங்கள். தனு கரண புவன போகம் தற்பரம் பந்தம் வேடு